அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்னைக்கு மியான்மர்ல சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. பொதுவாகவே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு இடர்பாடுகள்லாம் முடிஞ்சுதான் எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். நேற்றைய செய்திகளில் 1000 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எர்த்குவேக் அப்படின்றாங்களே, எர்த்குவேக் எப்படி உருவாகிறது? அப்போ பூமிக்கு கீழே கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும். அதன் மேல் தான் நம்ம பில்டிங்லாம் கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் நகரும் பொழுது ஏற்படுவது தான் எர்த் குவேக். அப்போ எந்த இடத்துல இந்த கான்டினென்டல் பிளேட் நகருதோ அந்த இடத்த தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபோக்கஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது பூமிக்கு மேலே அந்த ஃபோக்கஸ் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம எபி சென்டர்னு சொல்கிறோம். இந்த எபி சென்டர் தான் மையப்புள்ளி. இதன் மையப்புள்ளியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய டயாமீட்டரை பேஸ் பண்ணி தான் எர்த்குவேக்கினுடைய தாக்கம் நமக்கு தெரியும். எர்த்குவேக்கை பார்க்கறதுக்கு ரிச்சர் ஸ்கேல் அப்படின்றத 1930லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் இது மாதிரி எர்த்குவேக் நடந்ததுன்னா நம்மளை பாதுகாப்பதற்கு இல்லை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு அமைப்பு ஏதாவது இருக்கா? என்டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு படை. இந்த படை நமக்கு மிட்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.